ஸோ வீரா தீரா சூரா அதுவும் பாகம் 2. ஏன்னா அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமார்ன்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட முன்னாடி படம் வந்து சித்தா, பண்ணையாரும் பத்மினியும், சேதுபதி போன்ற படங்கள் இயக்கியிருக்காரு. அப்புறம் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு, சூரஜ் வஞ்சரமுடு நடிச்சிருக்காரு, எஸ்ஜே சூர்யா இருக்கார், அப்புறம் இவர் விக்ரம் வேறு இருக்கார். ஸோ படம் வந்து எப்படி இருந்தது? ஏன்னா படம் ரிலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தது. காலையில் ஜென்ரலாக ஓப்பன் ஆக வேண்டிய ஷோவில் ஓப்பன் ஆகாமல் ஐபிஎலுக்கே சவால் விடும் வகையில் சாயங்காலம் 6:30-7 மணிக்கு தான் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. எப்படி இருந்தது? கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு படமும். அந்த அளவுக்கு பரபரன்னு இருந்துச்சு. படத்தோட ஒன்லைன் என்ன? இந்த படத்தோட ஒன்லைன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு ஒன் நைட்டில் நடக்கிற ஒரு கதை தான். நம்ம எஸ்ஜே சூர்யா வந்து எஸ்பியாக இருக்காரு. அதே ஊரில் பார்த்தீங்கன்னா கண்ணன் ரவி அப்படின்னு 2 கேரக்டர். அவங்க வந்து ரொம்ப செல்வாக்கான ஃபேமிலியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களோட தொழிலும் பார்த்தீங்கன்னா இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, ரவுடிசம், இந்த தாதா, அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டு தான். ஸோ ஆல்ரெடி இவங்க 2 பேத்துக்கு நடுவில் ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்ட் 1ல் டைரக்டர் காமிப்பாரு நான் நினைக்கிறேன், என்ன வெஞ்சன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியாவது பழி வாங்கணுன்ற எண்ணத்துலேயே எஸ்ஜே சூர்யா இருக்கார். ஸோ கரெக்டாக அவரை பழி வாங்குறதுக்கு ஒரு காரணம் அவருக்கு கிடைக்கிது. எப்படியாச்சும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்து என்கவுண்டர் பண்ணிடணும் அவங்கள அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எஸ்ஜே சூர்யா ஒரு பக்கம் கிளம்புறாரு. இந்த நியூஸ் வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சிருது. ஸோ அதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. முடியலன்ற பட்சத்தில் எஸ்ஜே சூர்யாவே போட்டுடணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். ஸோ இந்த 2 கேங்கும் என்ன நடக்க போகுது அந்த ஒன் நைட்டுக்குள்ளே அப்படின்றத அந்த படத்தோட மீதி கதையே. அருமையாக இருக்குது. அதாவது வந்து கேட்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட்லி பேக்டு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸஸ் விக்ரம் எப்படி பண்ணியிருக்காரு? ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம்னா ஒரு 9 கெட்டப்பு, அப்புறம் அழுவார், சிரிப்பார், அப்புறம் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு கொஞ்சம் ஸ்கோப்பெல்லாம் எதிர்பார்ப்பார். இதில் அவர் என்ன வேலை பண்ணியிருக்காரு? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்ரம் கதையோட நாயகனாக வர்றாரு. கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப சிறப்பாக யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய சவாலே கிடையாது, இந்த ரோல் எடுத்து பண்ணுறதெல்லாம். ஜஸ்ட் லைக் தட் அவரே வருவார், ஷூட்டிங்கில் அப்படியே நடிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஓரளவுக்கு ஒரு நான் எஸ்டாப்ளிஷ்டு ஃபேஸ் வந்து பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அது. அப்போ வந்து அப்போ தெய்வ திருமகள் மாதிரி ஒன்றும் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இந்த படத்தோட முழுக்க பேக் போனே வந்து ரைட்டிங் தான். அவ்வளோ நல்லா எழுதியிருக்காரு டைரக்டர் அருண்குமார். அண்ட் எஸ்ஜே சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ், மனுஷன் வந்து ஒரு 4-5 சீன் தான் எந்த அளவுக்கு டெலிவர் பண்ணணுமோ கரெக்டாக அந்த மீட்டரில் டெலிவரி பண்ணியிருக்காரு. அவர் கூட ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தார், நான் அந்த சீனை வந்து ஒரு சிங்கிள் ஷாட் சீன் இருந்துச்சு, நான் வந்து பயங்கரமாக ஏற்றிட்டு போய் நடித்தேன், டேரக்டர் பக்கத்தில் உட்காந்து இது வேறு மாதிரி பண்ணலாம், கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி நடிக்க வச்சார் அப்படின்னு. அந்த சீன் வந்து எதுவும் எனக்கு தெரிஞ்சிருச்சு படம் பார்க்குறப்ப. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு வெஞ்சன்ஸை வந்து ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லணும், இவனுக்கு எவ்வளோ வெஞ்சன்ஸ் இருக்குது பாருங்க அப்படின்றத ஒரு 2 மினிட்ஸில் சொல்லணும் அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சீன் தான். ஆமாம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிசைஸாக வந்து சொல்லுவார். நீ என்ன பண்ணுற, அந்த கண்ணனோட லெஃப்ட் ஷோல்டரில் சுடுற, அப்போது அவன் திரும்பி என் கண்ணை பார்ப்பான். என்ன பண்ணுற, அப்போது ஹார்ட்டில் ஒரு புல்லட், லங்ஸில் ஒரு புல்லட், அவனை போட்டுற. அப்புறம் போதும் சார். அருமையாக இருந்தது. அது வந்து அந்த வன்மம் தெரிக்க நிதானமாக சொல்லியிருந்தார். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப சாகியாக இருக்கக்கூடாது, பட் தேவையான ஆயில் இருக்கணும், பட் நல்லா கிறிஸ்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்டு சூரஜ் வஞ்சரமுடு எப்படி அவரோட பர்ஃபார்மன்ஸ்? ஏன்னா வந்து படம் ஓப்பனிங் ஆகிறதே அவர் ஃபேஸில் தான். அவர் ஃபேஸுங்கிறத விட அவர் வாய்ஸில் தான். கண்ணன் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஆக்டிங்க்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட முடியாது. 3 கேரக்டர்ஸுக்குமே இந்த படத்தில் வந்து ஈக்குவலான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ன்னே நம்ம சொல்லலாம். அண்டு மோரோவர் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வல் சீக்வன்ஸு முடிஞ்ச அளவுக்கு பேங்காக பண்ணியிருந்தாங்க. இந்த கிழங்க வச்சு ஒரு மேட்ரு பண்ணியிருந்தாங்க, அதுவுமே பயங்கர பேங்காக இருந்துச்சு இந்த படத்தில். அண்ட் செகண்ட் ஹாஃப் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சம்வேர் எங்கேயோ வந்து இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸுக்காகவே ரைட்டிங்கை கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிட்டாரோ டேரக்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த ரைட்டிங் வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இல்லை, மிஸ் ஆச்சு. அதுதான் இந்த படத்தோட ஒரு சின்ன மைனஸ் பாயிண்டாக நான் பார்க்குறேன். இல்லை, நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டுக்காக தான் அதெல்லாம் வந்து இருந்திருக்கும். அதாவது வந்து அந்த கதையிலையோ இல்லை அந்த கதை போகிற போக்குலையோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து காம்ப்ரமைஸ் இருந்திருக்காது. அதெல்லாம் நல்லா டைட்லி பேக்டு தான். கொஞ்சம் அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டில் தான் அந்த யதார்த்தத்தை மிதமிஞ்சிய அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த கோரியோகிராஃபி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் அந்த எண்டில் வந்து விக்ரம் ஒரு வேலையை ஒன்று பண்ணியிருப்பார்.
அது வந்து அந்த அளவுக்கு பிலீவபிளாக இல்லாமல் இருந்துச்சு. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருந்ததுன்னா, இந்த கைதி கிளைமேக்ஸ்ல வந்து அந்த கேட்லிங்கன் எடுத்துட்டு வருவார் தெரியுமா கார்த்தி. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். பட் ஆனால் ரொம்ப இம்பேக்டாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பிலீவபிலிட்டி ஃபேக்டர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா, பாசிட்டிவாக இருந்ததா இல்லையா, அதெல்லாம் இருந்துச்சு. படம் வெற்றியே இல்லையா? படம் கண்டிப்பாக விக்ரமுக்கு ஹிட்டு தான். அண்டு நம்ம வந்து படத்தோட சினிமாட்டோகிராஃபி பற்றியும் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒன் நைட்டில் நடக்கிற கதை முக்கால்வாசி போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டிலே தான் எடுத்திருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனோ எதுவுமே வராது. அண்ட் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கேரக்டரையுமே வந்து டேரக்டர் வந்து ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாட்டார். எல்லாமே படம் போகிற போக்குலேயே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அந்தளவுக்கு இந்த படத்தோட ரைட்டிங் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அண்டு இந்த படமே ரொம்ப கிரிப்பிங்காக ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நகர்ந்தது வந்து இந்த படத்துக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட ஒரு பாட்டு இருக்குது. அது ஒரு மாண்டாஜ் பாட்டு தான். நல்லா தான் இருந்தது. அதாவது வந்து அது நீங்கள் வந்து குறை சொல்லிட முடியாது. பட் நல்லா இருந்தது. ஓகே, அதாவது வந்து உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் எப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில் அவர் இருக்கார் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கடத்திட்டு அட் த சேம் டைம் அந்த கதையோட ஹீட்டையும் எங்கேயும் மிஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. மொத்தத்தில் வீரா தீரா சூரா பார்ட் 2 எப்படி இருந்தது? அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விக்ரம் வந்து பல கெட்டப்லாம் போடல. ஒரே கெட்டப் தான், ஒரே லுக்கு. திணிக்கு சொல்ல போனால் ஒரே காஸ்டியூம் தான். ஒரு நைட்டில் நடக்கிற கதை. ஆமாம். அண்டு ஸ்டோரியும் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு சப்ஜெக்ட் தான். ரொம்ப ஒன்றும் ஃபேண்டசி நம்ப முடியாத அளவுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் பாருங்கள், படம் வந்து ரொம்ப என்கேஜிங்காக போகுது. தியேட்டருக்கு போய் விசிட் பண்ணி பார்க்குறவங்கள கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணாது. அப்போது பார்ட் 1க்கு வெயிட் பண்ணலாங்கிறீங்க? கண்டிப்பாக. அப்போது இந்த படத்துக்கு நடக்காத அந்த கேட் கிராஷிங் ஓப்பனிங் பார்ட் 1க்கு நடக்குங்கிறீங்க? கண்டிப்பாக நடக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.